அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்பெஷல் ரங்கூன் புட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் பாசிப்பருப்பு ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு நல்லா குக்கர்லேயோ இல்லை ஓப்பன் பேன்லேயோ நீங்கள் குக் பண்ணுங்கள். எப்படி இருக்கணும்னா நல்லா மலர்ந்து வெந்திருக்கணும், நல்லா குழஞ்சிடக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இது ஒரு சூப்பரான ரெசிபின்னு சொல்லலாம். பட் இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு புட்டு மாதிரி இல்லைனாலும் இது ரங்கூனில் ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு ரெசிபி. இது அங்கேருந்து வந்தவங்களால் மருவி வந்த ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு நல்லாவே வெந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கப்புறமா இந்த ரெசிபிக்கு நம்ம 1 கப்பு ரவை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 1/4 கப்பு நீங்கள் வெல்லம் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 1/4 கப்பு நீங்கள் தண்ணி விட்டுட்டு இதை நல்லா கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் பாகுப்பதமோ இல்லை எந்த பதத்துக்கோ கொண்டு வரணும்னு அவசியமே கிடையாது. சும்மா ஃபில்டர் பண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் இந்த கரைசல், ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. அதனால தான் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த வெள்ளை கரைசலும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு இதில் நான் 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். 1 கப்பு ரவையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். நீங்கள் வறுத்த ரவை எடுத்துக்கிட்டாலுமே இந்த ப்ராசஸ் செஞ்சிங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லா வறுத்துட்ருக்கோம். இதே சமயத்தில் நான் ஒரு 1/4 கப்பு தேங்காயும் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காவையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வறுக்கணும்னு கிடையாது. ஒரு 1 மினிட் நீங்கள் வறுத்தா போதும். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரவையை தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுக்கு நான் 2 கப்பு பால் ஆட் பண்ணணும். ஸோ நான் 1/4 கப்பு பாலும் ஒரு 3/4 கப்பு தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணிட்டேன். ஃபுல்லாகவுமே பால் ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொதிச்சு வரட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற ரவையும் தேங்காயும் சேர்த்து இதில் போட்டு கிளற வேண்டியதுதான். இது ஒரு சிம்பிளான ரெசிபின்னு சொல்லலாம். ஆனால் ரொம்பவே நல்ல ஒரு டேஸ்ட்டு அண்டு நிறையவே நியூட்ரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக என்றைக்காவது ஒரு நாள் பண்ணி தரலாம். இது கேசரி மாதிரியும் இருக்காது, உங்களுக்கு புட்டு மாதிரியும் இருக்காது. பட் ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு வேர்ஷன் தான் இதுன்னு சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே ரவை வெந்துருச்சு. ரவை வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த வெள்ளை கரைசல் ஆட் பண்ணணும். இல்லைனா ரவை தனித்தனியாக தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லாவே வெந்துட்டுருக்கு. ஸோ இது கொஞ்சம் இன்னும் வேகட்டும். கொஞ்சம் இறுகின மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம வெள்ளை கரைசலை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த ரவை வெந்ததுக்கப்புறமா நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வறுக்கும் போது சேர்த்தேன், இப்போ சேர்க்குறேன். அதுக்காக நிறையவும் நெய் சேர்க்காதீங்க. நிறையவுமே நெய் சேர்க்கும் போது அது கேசரி பதத்துக்கு வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் நான் ஏற்கனவே முந்திரி பருப்பும் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இறுகின பதத்துக்கு வருது. இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற இந்த பாசி பருப்பை சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பாசிப்பருப்போட சுவை பிடிக்கும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற 1/4 கப்பு பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் நெய் சேர்க்காமல் அந்த முந்திரி பருப்பு மட்டும் கடைசியில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதை நம்ம நல்லா கிளறிட்டு ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் நல்லா கிளறிட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டா போதும். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு கேசரி மாதிரி இருக்கலாம். கேசரியும் இல்லாமல் பொங்கலும் இல்லாமல் அந்த பதத்தில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் அது ஓரளவு நல்லாவே தனித்தனியாக புட்டு மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ரங்கூன் புட்டை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.